Hello friends, welcome to our channel G3 சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் டிக்கா. வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை வீடியோல பார்க்கலாம். இந்த பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல நம்ம தேவையான பொருள் எல்லாம் போட்டு மசாலா கலக்கலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு 1/2 கப் கட்டியான தயிர் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் plain மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கடலை மாவு 1 டீஸ்பூன், இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர், அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக கலந்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மசாலாவில் ஒரு 15 கியூப் பன்னீர் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட இந்த மாதிரி மஞ்சள் கேப்சிகம், அதாவது மஞ்சள் கலர் கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகமை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அந்த பன்னீர் சைஸுக்கே நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி சிகப்பு கலர் கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரீன் கேப்சிகம் இருந்தால் நீங்கள் க்ரீன் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஊற வச்சு 1 hour ஆகிடுச்சு. நான் அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அந்த பேம்பூ ஸ்டிக்கு, ஸ்கீவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் குத்தி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குடமிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு பன்னீர், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம குத்தி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா ஸ்கீவர்ஸ்லேயும் சொருகி வச்சாச்சு. இப்போ அதை நம்ம வறுக்கலாம். நம்ம இந்த பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அந்த தவாவில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு பன்னீர் டிக்கா இதில் வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மிடில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கும் லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணி விடணும். நம்ம பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.